வணக்கம் நண்பர்களே. இன்று எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற தேர்வுகளில் கேட்ட எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் கணக்குகளை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 12 and 336 respectively. If one number is 84, then the other number is அப்படின்னு கேட்குறாங்க. இது தமிழ் என்ன சொன்னாங்க, இரண்டு எண்களின் மீபேவா வந்து 12, மீச்சிமா வந்து 336 என்றால் ஓர் 336 ஓர் எண் வந்து 84 என்றால் மற்றொரு எண் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் 36, 48, 72, 96 கொடுத்தாச்சு. இந்த கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்சி கிராஜுவேட் லெவல் 2005 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் நார்மலாக இந்த சம் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப். இது நார்மல் ஃபார்முலா. தமிழில் என்ன சொன்னாங்க, இரண்டு எண்களின் பெருக்கல் ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீபேவா. இதே நார்மல் மெத்தடு. இதை இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ரெண்டு எண்களின் பெருக்கல் போது நார்மல்னா N1 இன்ட்டு N2, அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் அர்த்தம், ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீபேவா. இப்போ N1 ஒரு நம்பர் கொடுத்தாச்சு, ஒரு எண் என்ன கொடுத்துருக்காங்க 84 கொடுத்தாச்சு, 84 ஈக்குவல் டு மீச்சிமா என்ன கொடுத்துருக்காங்க 336 இன்ட்டு மீபேவா என்ன கொடுத்துருக்காங்க 12. இந்த 84 இங்கே மல்டிப்ளை இருக்கு இல்லையா, இதை போய் இங்கே போய் டிவைட் பண்ணணும். இப்போ N1 ஈக்குவல் டு 336 இன்ட்டு 12/84. இப்போ அடிச்சு கொடுப்போம். இப்போ என்ன சொல்லலாம், 7 12 84, 7 அடிச்சுங்களேன், 7 28 மிச்சம் 28 மிச்சம் 5, 7 56. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 48. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து என்னன்னா 48. இது நார்மல் மெத்தட். இப்படித்தான் நீங்கள் செய்யணும். ஆனால் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் இப்படிலாம் செஞ்சு பார்க்குற ரொம்ப டைம் ஆகும். அதனால் இது நார்மல் மெத்தடை நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப், இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது இது எப்படி ஷார்ட்கட்டில் குயிக்காக பண்ணுறது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ சப்போஸ் ஒரு நம்பர் வந்து என்ன இருக்க மாட்டாங்க 84 இருக்குது, எல்சிஎம் 336 இருக்குது, ஹச்சிசிஎஃப் 12 இருக்குது. நீங்கள் இந்த யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே இந்த நம்பரில் எடுக்கணும். இங்கே 6 எடுத்துக்கோங்க, இங்கே 2 எடுத்துக்கோங்க. 6 2 மல்டி பண்ணால் என்ன வரும், 6 12. இப்போ யூனிட் பிளேஸ் வந்து 2 வருது. அப்போ இங்கே 4 இருக்கு இல்லையா, 4ஓட எதை மல்டி பண்ணால் 2 வரும். இதை பாருங்க, யூனிட் பிளேஸ் 6, 4 × 6 என்ன வரும், 6 × 4, 4 இங்கே இருக்குது, இங்கே 6 போடுங்க. 4 × 6 24. அப்போ யூனிட் பிளேஸ் 4 வருது. அப்போ ஆன்சர் இது கிடையாது. அப்போ இந்த 4ஓட இந்த 8 மல்டி பண்ணணும். 8 மல்டி பண்ணணும், 4 32, யூனிட் பிளஸ் 2 வருது இல்லையா, அப்போ ஆன்சர் வந்து 48. அவ்வளோதான். சப்போஸ் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், 4 இன்ட்டு இங்கே 2 இருக்கு, 4 × 8 இல்லை, இங்கே 6 இருக்குங்க, 4 × 6 24, 4. அப்போ யூனிட் பிளேஸ் வந்து 4 வரக்கூடாது. அப்போ யூனிட் பிளேஸ் 2 தானே வரணும். அப்போ 2 எதோட வருதுனாங்க, இந்த 4ஓட 8 மல்டி பண்ணால் என்ன வரும், 4 32, 32 வந்ததுனால யூனிட் பிளேஸ் 2 வந்ததுனால அப்போ நீங்கள் எடுத்த ஆன்சர் ரைட்டு 48. இந்த மாதிரி நீங்கள் சம் பண்ணணும்.
நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் ரொம்ப டைம் ஆகும். அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் எடுத்து பார்த்தோன்னே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செஞ்சிடணும். சொல்ல புரிஞ்சதா? இதை கூட எழுதுன அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதுலேயே நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வேணாம். இப்படிலாம் இல்லாமல் டேரெக்டாக போடுறது எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள் டேரெக்டாக ரெடி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்களேன், மல்டிப்ளா 2ன்னு வரணும். நம்மளுக்கு 84 தானே இருக்குது. இப்போ 4 × 6 6 24 வராது. 4 × 8 4 32 2 வருது. அப்போ ஆன்சர் 48 தான். 4 × 8 வராது. 6 24 வராது. புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக பண்ண தெரியணும் நண்பர்களே. ஷார்ட்கட்டில் பண்ணாது ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஷினை பார்ப்போம். அடுத்த கொஷின் வந்து, இந்த எல்சிஎம் ஆஃப் 2 numbers இஸ் 3456 and the HCF is 48. If one of the numbers is 432, the other number. அதே சம் அதே தான். வேகமாக குயிக்காக நீங்கள் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே யூனிட் பேஸ்னா 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 6 48. அப்போ யூனிட் பேஸ் 8ன்னு வரணும். அப்போது இந்த 2ஓட எதை மல்டிபிளாக வரும்? அப்போ 4 2 இருக்கு இல்லையா, 4 × 2 8 வருது யூனிட் பேஸ். அப்போ ஆன்சர் இதான் போட்டு போயிடலாம். அது ரைட்டானு செக் பண்ணணும் நீங்கள். அப்போது 2 × 2 4 யூனிட் பேஸ் 8 தானே வரணும். அதனால கிடையாது. 2 × 8 16 யூனிட். அப்போ இது கிடையாது. அப்போ 2 × 6 6 12 யூனிட் பேஸ் 2 இதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த யூனிட் பிளேஸ்மெண்ட் பார்த்தாலே போதும். ஆன்சர் 384. ஓகேவா? இது ஆன்சர். ஓகே நண்பர்களே, அடுத்த கொஷினை பார்க்கலாம். நண்பர்களே, அடுத்த கொஷினை அதே மாடுறது அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். வேகமாக பார்க்கலாமா? குயிக். ஓகே, இங்கே பாருங்களேன், எல்சி வந்து 378, ஹெச்சிஎஃப் 18. முதல் யூனிட் பிளேஸ் பண்ணுங்க. இங்கே 8 8 8 மல்டிபிளா 8ஓட 64 யூனிட் பிளேஸ் என்ன வரும்? 4ன்னு வரணும். அப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. இங்கே 4 இருக்கு இல்லையா, இங்கே 8 இருக்குது. 4 32 2ன்னு வருது. அப்போ இது கிடையாது. 4 16 6ன்னு வருது. அப்போ இது கிடையாது. அப்போ 4 32 2ன்னு வருது. இது கிடையாது. 6 24 4 யூனிட் பிளேஸ் வந்துருச்சு. 4 வந்துருச்சா? அப்போ 4 வந்ததுனால 126 ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நண்பர்களே, அதே மாதிரி கொஸ்டின் தான், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி நான் கேட்டிருக்கேன். பாருங்களேன், எல்சிஎம் ஆஃப் 2 numbers. அப்போ யூனிட் பிளேஸ் என்ன? 1720 யூனிட் பிளேஸ் 0ன்னு இருக்குது. அண்ட் த ஹெச்சிஎஃப் என்ன இருக்குங்க? 6 26லே. அப்போ யூனிட் பிளேஸ் 6ன்னு இருக்குது. ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் 130 யூனிட் பிளேஸ் 0ன்னு வருது. த அதர் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே ஒன் ஆஃப் த நம்பர் 0ன்னு இருக்குல்லையா, இங்கே 0. இந்த 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் மீதி என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. 2 × 6 2 மல்டிபிள் பண்ணால் 2 × 6 என்ன வரும்? 12. அப்போ யூனிட் பிளேஸ் என்ன வரணும்? 2ன்னு வரணும். அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆகல, இங்கே 0 வராது. இப்போ இதுவும் 0 வராது, இதுவும் 0 வராது. இது முதல் 0ன்னு இருக்குல்லையா, அந்த 2 0 வராது ஆன்சர். டக்குன்னு பார்த்தாலும் சொல்லிடணும். அப்போ இந்த 2ல் எது ஆன்சர் நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த 3ஓட 3 × 4 அளவு 12. அப்போ இங்கேயும் யூனிட் பிளேஸ் 2 இருக்குது. இங்கே 3 × 4 என்ன? 12 தானே. இங்கேயும் யூனிட் பிளேஸ் 2 தான் இருக்குது. அப்போ இந்த 2ல் இது ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். நம்மகிட்ட இங்கே பாருங்களேன், இதோட டிவைட் தானே பண்ணணும். இங்கே 1120 இருக்குது, இங்கே 1264 இருக்குது. கண்டிப்பாக டிவைட் பண்ணால் கண்டிப்பாக நான் 1000 சம்திங் வரும். அதோட சிறுசாகத்தே இருக்கும். அதனால ஆன்சர் வந்து 364. அவ்வளோதான். புரிஞ்சுதா? சார், இந்த மாதிரி நீங்கள் 2 யூனிட் பிளேஸ் 2 மாதிரி இருந்தாலும் எது இந்த அப்ராக்சிமேஷன் பார்க்கும்போது போட்டோட ஆன்சர். ஸோ திஸ் ஆன்சர். புரிஞ்சதா? ஓகே நண்பர், அடுத்த நாள் பார்ப்போம். நண்பர், அடுத்த நாள் பார்ப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 numbers 160, ஹெச்சிஎஃப் வந்து 16, 1 number 32 அப்படின்னா அதர் நம்பர் கேட்குறாங்க. அதாவது 2 எண்களின் மீட்சிமா வந்து 160 கொடுத்தாச்சு. அவற்றின் மீபேவா வந்து 16 கொடுத்துட்டாங்க. ஓர் எண் 32 கொடுத்தாச்சு. என்றால் மற்றொரு எண் அப்படின்னு கேட்குறாங்க. போன கணக்கில் 0 0 கேன்சல் ஆச்சு. புரிஞ்சதா? ஒரு எண்ணுக்கும் மேலும் 0 கேன்சல் ஆச்சு. இங்கே எதுவும் 0 0 கேன்சல் வரல. மீச்சிமாக்கும் மீப்பாவுக்கும் யூனிட் பிளேஸ் ஒரு 0 இருக்குது. ஒரு எண்ணு 0 இருக்கா? இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு 0ல் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் வரணும். இதே ஆன்சர். புரிஞ்சதா? அப்போ 0ல் முடிகிற மாதிரி இங்கே இருக்கா? இல்லை. அப்போ அது ஆன்சர் கிடையாது. இங்கே இருக்கா? இல்லை, ஆன்சர் கிடையாது.
இங்கே 0 முடியுதா? அப்போ இதே ஆன்சர். இது ஆன்சர் இது கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து இதே 80 அர்த்தம். நீ வேறலாம் ஃபார்முலா போட்டு நீங்கள் யூனிட் பிளேஸ் போட அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த கணக்கு பார்க்கல. எல்சிஎம் ஆஃப் 2 numbers 2079 and the HCF is 27. One of the number is 189. அப்படின்னா அதர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா 2 எண்களின் மீச்சிமா 2079, அவற்றின் மீப்பேவா 27 மற்றும் ஒரு எண் 189 என்றால் மற்றொரு எண்ணுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸியாக அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். வேகமாக பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இதனோட யூனிட் பிளேஸ் 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இங்கே 9 7 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு எண் எனக்கு 9 தானே இருக்குது. அப்போ இன்னொரு யூனிட் பிளேஸ் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குன்னு 7 தானே இருக்கணும். அப்போ 7 நம்மகிட்ட எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இல்லை. அப்போ ஆன்சர் இது கிடையாது. 7 இங்கே இருக்கா? இல்லை. ஆன்சர் கிடையாது. 9 இங்கே 7 இருக்கா? இல்லை. ஆன்சர் கிடையாது. இங்கே 7 இருக்கா? இருக்கு. அப்போ ஆன்சர் இதுதான். முடிஞ்சு வச்சு. புரிஞ்சதா? நம்ம அந்த ஃபார்முலா வச்சு தான் போட்டால் நம்ம லென்த்தியாக இந்த கணக்கு ஷார்ட் கட்டே வளருது. ஓகே ஓகே நண்பர்களே, அதே இதில் கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். மாடல் அதே தான், கொஞ்சம் வித்தியாசமான சம் பாருங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers, 2 எண்களின் பெருக்கல். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers 4107, அவற்றின் HCF வந்து 37. ஃபைண்ட் த எல்சிஎம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எண்களின் பெருக்கல் வந்து 4107, அவரின் மீப்பேவா வந்து 37 என்றால் மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு 2 எண்களின் பெருக்கல் யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது? 7 தானே வருது. 7ன்னு வருது. அப்போது இந்த மீப்பேவாவோட யூனிட் பிளேஸு 7. இப்போ மீச்சிமாவோட யூனிட் பிளேஸோட பெருக்கணும். அப்போது 7ஓட எதை பெருக்குனா 7 கிடைக்கும். அப்போ 5 கூட 7 கிடைக்குமா? கிடைக்காது. 7ஓட 1 பெருக்குனா 7 கிடைக்குமா? கிடைக்கும். 7ஓட 7 பெருக்குனா 49 வராது. அப்போ 7ஓட 1 பெருக்குனா 7 வரும். அப்போ இங்கேயும் 7 வருது, அங்கேயும் 7 வருது. அப்போ இந்த ரெண்டில் எது ஆன்சர் பார்க்குறது? அப்படின்னா ஃபார்முலா வச்சு போடணுமா? தேவை கிடையாது. இங்கே மீப்பேவா நம்ம 37 தானே இருக்குது. பண்ணணும், டிவைட் பண்ணுவான்னு சொல்லுங்கள். 37 வந்து 111 வகுக்குமா? 101 பெர்ஃபெக்டாக வகுக்குமானுங்கன்னா 111 தான் பெர்ஃபெக்டாக வகுக்கும். எத்தனை நாள் வகுக்கும்? 3 9 3 27 3 21. ஸோ 111 அப்போ இதானே வகுக்குது. அப்போ அதனால இது ஆன்சர். அப்போ ரெண்டு ஆன்சரில் யூனிட் பிளேஸ் சேமாக வந்துச்சுன்னா மீப்பேவா எது வகுக்குமோ, மீப்பேவா வந்து எது வகுக்குமோ அது ஆன்சர். அப்போ இங்கே 111 இந்த மீப்பேவா வகுக்குது, 37 வகுக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 114. ஸோ இது ஆன்சர். நண்பர்களே, அடுத்த கணக்கு. HCF ஆஃப் 2 numbers. இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். 12906 14818 ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 478 478 அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா 12906 மற்றும் 14818 ரெண்டு நம்பர் இருக்குல்லையே, அந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கல் என்ற எண்களின் மீப்பேவா வந்து 478 கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் ரெண்டு நம்பருடைய மீப்பேவா 478னா இந்த ரெண்டு நம்பரோட மீச்சிமா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மீப்பேவா மீச்சிமா மல்டி பண்ணால் அந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிளுக்கு யூனிட் பிளேஸ் சேமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதனுடைய பாருங்க, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது ரெண்டு நம்பரோட யூனிட் பிளேஸ். அப்போது மீச்சிமாவுக்கும் மீப்பேவாவுக்கும் அதே யூனிட் பிளேஸாக இருக்கணும். அப்போ என்ன இருக்கு? இங்கே என்ன இருக்குது? 8 இருக்கா? அப்போ மீப்பேவாவுக்கு 8 இருந்தால் மீச்சிமாவுக்கு என்ன இருக்கணும்? இங்கே 6 இருக்குது, 8 இருக்குது. இங்கே மீப்பேவாவுக்கு 8 இருந்தால் மீச்சிமாவுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? 6 தானே இருக்கணும். அப்போ யூனிட் பிளேஸ் இங்கே இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஆன்சர் இது கிடையாது. 9 இருக்குது, ஆன்சர் இது கிடையாது. 2 இருக்குது, ஆன்சர் இது கிடையாது. 6 இருக்கா? அப்போ இது ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே, குட். நண்பர்களே, இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணால் தாராளமாக கமெண்ட்ஸ் பகுதியில் போடுங்க. நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு நம்ம மாநிலத்துக்கானவங்க வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் நம்ம யூடியூப் ஆரம்பித்து ஃப்ரீயாக படிக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். காலேஜ் படிச்சுருக்கவங்க இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போய் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. நாங்கள் கூட யூடியூப்பில் நாங்கள் பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் படித்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும்.
ஓகேவா? ரைட்டு. அடுத்து இப்போ ஆர்பிஎஃப், ஆர்ஆர்பி, ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, ஏஎல்பி எக்ஸாம் வருது. இப்போ ரயில்வே எக்ஸாம் நிறைய வந்துட்டுருக்கு. நாட் ஒன்லி ரயில்வே கிடையாது, பேங்கிங், எஸ்எஸ்சி அப்படி நிறைய எக்ஸாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஜேஇ எக்ஸாம் இருக்குது. அதே லோகோ பைலட் இது ஜேஇ எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ, இன்ஜினியரிங்கு, அப்புறம் இப்போ டிகிரி கம்ப்யூட்டர் படித்தவங்க பிசிஏ, அப்புறம் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இவங்களாம் நீங்கள் நிறைய பேர் அப்ளிகேஷன் நிறையா போடுறீங்க. ஆனால் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறது உள்ள கவனத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சில பேர் படிக்க முடிய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஏழையாக இருக்கும், நாங்கள் காசு கட்ட முடியலை, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு ரூபா கட்டி படிக்க முடியல அப்படின்றவங்களுக்காகவே நாங்கள் ஒரு ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கிளாஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த யூடியூப்பை படித்து பாஸ் பண்ணாலே எங்களுக்கு போதுமானது தான். அதுவே நாங்கள் செய்கிற பெரிய ஒரு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உங்களோட நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம். ஓகேவா? அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டிலேருந்தே படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளே போட்டு அடைச்சிக்கிறோம். அடுத்தவங்க நம்மளுக்கு வந்து போட்டியாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டி யாரும் கிடையாது. கண்டிப்பாக போட்டி வந்து வேறவங்க தான் நம்மளுக்கு போட்டி. அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்வழி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் ஃப்ரீயாக வந்து நீங்கள் படிச்சுக்குங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுங்கள். காலேஜ், முக்கியமாக காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இப்போ இருந்தே ஒரு ½ hour படிங்க. ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்ப்போம்.